வயிற்ற 4 கிழிச்சு வச்சுக்கிறாங்க. தொப்புள்ள ஏதோ ஒரு கொடி வந்து தச்சிருப்பாங்க 3 பக்கமாக கிழிச்சு அது ப்ராப்ளம் ஆகி 3 பக்கமாக கிழிச்சு வந்தவங்களுக்கு நான் குழந்தை பற வச்சுருக்கிறேன். இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அதையும் நான் நிவர்த்தி காட்டுவேன். அந்த மூலிகையில் இங்கே கிடைக்கிற மூலிகையால் மருந்து கொடுத்தா கன்ஃபார்ம் 100க்கு 100 குழந்தை நிற்கும். ஆன்மை குறையா இருக்கா அம்மா, நான் நல்லா வீரியமாக தாம்மா இருக்கிறேன், சக்தி இல்லைம்மா. சக்தி எப்படிப்பா இருக்கும்? இப்போ எல்லாமே மருந்துப்பா. ஒரு 60 நாள் நெல் போட்டால் கூட 10 தரம் மருந்து அடிக்க வேண்டியிருக்குப்பா. எனக்கு அதுவே மன வருத்தமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே உண்டு. எல்லாம் பார்க்குறவங்களுக்கு அனைத்துக்குமே தெரியும். நெல் போட்டாலே 3 வட்டம் மருந்து அடித்தா மட்டும்தான் அது நெல்லாக நம்ம கையில் எடுக்க முடியும். அப்படியெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மாட்டுச்சானெல்லாம் எங்கள் வீட்டில் 3 லோடு கொட்டி வச்சு சும்மா இருக்குது. எந்த கைனிக்கும் கொட்டல, யாரும் எங்களை வந்து கேட்கல. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஆகையினால இந்த மாதிரி மூலிகை மருந்தாக சாப்பிட்டப்போ நம்மளை இயற்கையாகவே நம்மளோட குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பிறந்ததுமே என்ன டப்பாவில் வச்சு கொடுக்குறாங்களாம். ஏம்மா எனக்கு மஞ்சள் காமால் ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுச்சு, சத்து குறைபாடு இருக்குது. அதெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா 10 பிள்ளை பெற்றாங்க. 10 பிள்ளை பெற்றதில் வந்து எல்லாமே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட மூலிகை எங்கள் அம்மா எங்களுக்கு அப்போலேருந்து எங்களை மூலிகை கற்றுக் கொடுத்தது. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் நாங்கள் தோட்டத்திலே இருந்தவங்க, விவசாயம் பண்ணவங்க, அந்த சுற்றி முத்த மூலிகையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த வழியிலேயே எங்களுக்கு மூலிகையால் ஊறினவங்க தான் நாங்கள். அதனால எனக்கு இந்த மூலிகையெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. இந்த காடு மலை ஏறதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. நான் சாப்பிட்ற மருந்து குழம்பு, அந்த மாதிரி மருந்து குழம்புங்கிறது வந்து ஆகிய எல்லா இலைகளையும் போடணும். அது தூய்மையாக இருக்கிற இலைகளை பார்த்து பறிக்கணும், அதை அரைக்கணும், அதில் வெண்கடுகு போடணும், அதில் வந்து சில ஜீரகம், மிளகு, கடுகு இதெல்லாம் குழம்புக்கு சேர்க்குறமா தான். ஆகிய எல்லா பொருளுக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூலிகையை பற்றிய எவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நன்மைகளை அடையட்டும். நன்றி, வணக்கம்.